கலந்து கொண்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. தாமதத்திற்கு மன்னிப்பு கோருகிறேன். இது ஒரு தொழில்நுட்ப சிக்கல், அதனால தாமதம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். உலகத்தை பசுமையாக மாற்ற பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கும் நாம் இன்று நம் சென்னையை வேறு ஒரு பச்சைக்கு மாற்ற வேண்டியிருக்கிறது. கொரோனாவுக்கு எதிராக நடக்கும் இந்த போரில் என்ன செய்வார்கள் என்று காத்திருந்ததும், ஏதாவது செய்வார்கள் என்று பார்த்திருந்தும், களைத்து போனவர்களின் நாமாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தான் நாமே தீர்வு. இந்த நோயின் தீவிரத்தை மருத்துவர்கள் கட்டுப்படுத்தும் நேரத்தில் எளிய மக்கள் பசி என்ற நோயினால் பாதிக்கப்படக்கூடாது என்று தெருவோரம் இருப்பவருக்கு உணவளித்தல் தொடங்கி தேடி தேடி உதவி செய்தவர்களை எல்லாம் நாமே தீர்வு என்று நம்பித்தான் லட்சக்கணக்கான பேர் இப்படி செய்தும் வருகின்றனர். இல்லை என்றால் பசி, வறுமையின் பாதிப்பு கொரோனாவை மிஞ்சி இருக்கும். இப்பொழுது அதை நாம் ஒரு இயக்கமாக முன்னெடுக்கிறோம். என்னை போல் பலரின் கனவுகளை நனவாக்கிய சென்னையை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி இது. உங்களின் ஒத்துழைப்பும் மக்களின் பங்களிப்பும் இருந்துவிட்டால் எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வு எளிதாகும். இந்த சிக்கலான தருணத்தில் நாமே தீர்வு என்ற இந்த சிந்தனையின் செயல் தொடக்கம் இன்று. இதற்கென தனியாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய தன்னார்வலர் மக்கள் படை ஒன்றை அமைக்கின்றோம். ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மக்கள் வெளியே வரத் தொடங்கி இருக்கும் இந்த நேரத்தில் அவர்களை பாதுகாக்காவிட்டால் இந்த தொற்றை நோயை முறியடிக்க 60 நாட்கள் வீட்டில் இருந்தது வீண் போய்விடக் கூடாது. ஒருவரை ஒருவர் காப்போம் என்று நாம் தொடங்கினால் எவருமே விடுபட்டு போவதில்லை. மக்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய மருத்துவ ஆலோசனைகளுக்கும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கும் உணவுப் பொருள்கள் தேவைகளுக்கும் மக்களே தீர்வாகும் இயக்கம்தான் நாமே தீர்வு இயக்கம். மக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் சானிடைசர் வைக்கப்பட இருக்கிறது. நெரிசல் மிகுந்த பகுதிகளில் இயங்கக்கூடிய மக்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கப்படும். இந்த எல்லா உதவிகளையும் செய்ய பல தன்னார்வர்களின் உதவியும் பங்களிப்பும் தேவை. மக்கள் தங்கள் பிரச்சனைகளை தெரிவிக்கவும் அதற்கான தீர்வுகளை தேடும் தன்னார்வலராக பதிவு செய்யவும் 6386811111 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தன்னார்வலர்கள் எந்த பணி வேண்டுமானாலும் செய்யலாம். உதவி பொருட்களை வழங்குவது முதல் உதவி பொருட்களை கொண்டு சேர்ப்பது வரை தன்னார்வலர்கள் செய்ய நிறைய பணிகள் இருக்கிறது. ஒரு கடினமான சூழலில் இருந்து இந்த எண்ணை தொடர்பு கொள்ளும் சக மனிதனுக்கு தீர்வுகளை வழங்கிட மக்களால் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் இயக்கம் இது. சென்னையை நாம் அனைவரும் இணைந்து மீட்போம். நாமே தீர்வு. இனி உங்கள் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் அதற்கு பதிலளிக்க தயாராக உள்ளேன். சொல்லி விடுகிறேன். 6386811111. நன்றி. Sir, can I play that video, sir, if you allow me to? Yes. இப்பொழுது ஒரு சின்ன படம், ஒரு வீடியோ இதே கருத்தை தான் உங்களுக்கு சொல்ல முற்படுகிறது. அந்த வீடியோவும் அதை நீங்கள் பார்க்கலாம். நன்றி. தயவு செய்து அதை
ப்ளே பண்ணுங்க. தட்டுல தாளம் போடாத சோறு கிடைக்காதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. எல்லா அம்மாவும் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அது உண்மையாயிடுச்சு. நான் தட்டினது உங்க கவன ஈர்ப்புக்காகத்தான், மற்றபடி இது வேலைக்கு ஆகாது. கவலைப்படாதீங்க. இது படம் பிடிக்கிற கேமராமேன் 12 அடி தூரத்தில் இருக்காரு. மேட்ருக்கு வருவோம். கூட்டை அடைய பல மயிர்கற்களை நடந்தே கடக்கும் கால்கள். இதுல கவிதை என்ன பண்ணாங்க, மைக்ரண்ட் லேபர்ஸ், கூலி தொழிலாளர்கள் தன் சொந்த மாகாணத்திற்கு சென்றடைய கால் கெடுக்க நடந்து பசியால் சாவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாள் கிழமை மறந்து இயங்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள், வீழ்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம், சிதையும் வாழ்வாதாரம், அன்றாடம் காட்சிகள், பசியால் மரணம், நம் எல்லோருடைய அலட்சியம். இதெல்லாம் பார்க்கும்போது கோபமா வருது. கொள்ளை நோயை சரியான முறையில் அணுகியிருந்தால், அரசு இப்படி செய்திருந்தால், அரசு அப்படி செய்திருந்தால், இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் இது விமர்சனங்களுக்கான நேரம் இல்லை. இது சில்லறை அரசியலுக்கான நேரமும் இல்லை. நாளை என்ன நடக்கும், இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான நேரம், ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கான நேரம். இது நாமே தீர்வாகும் நேரம். கொரோனா வந்தா மரணம் தான் அப்படிங்கிற தவறான எண்ணத்தை தூக்கி எறிவோம். மனித குலத்தை தாக்கிய மற்ற நோய்கள் போல் இதையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா வென்றிடலாம். வென்றிருக்கிறோம், அதனால் வெல்வோம். சென்னை நம் தமிழகத்தின் மருத்துவ வசதிக்கான தலைநகரம். அதை கொரோனாவுக்கான தலைநகரமாக நாம மாத்திரக்கூடாது. இதற்கான ஒரு புதிய முயற்சி தான் நாமே தீர்வு எனும் இயக்கம். இது ஒரு தனி மனித இயக்கம் அல்ல, நாம் அனைவரும் பங்கெடுக்கும் இயக்கம், பங்கெடுக்க வேண்டிய இயக்கம். இனி வரும் சில வாரங்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, கட்சி பேதங்களை மறந்து ஒரு கோட்டில் இணைவோம். இந்த முயற்சியின் முதல் தொண்டன் நான். இன்னும் நிறைய தொண்டர்கள் தேவை. வாருங்கள், நாமே தீர்வாவோம். நாளை நமதே. பங்கு வருவோம், சென்னையை மீட்போம். இப்படையில் இணைய 6368111111 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். வணக்கம். இந்த நாமே தீர்வு எனும் அந்த கால் சென்டருக்கு முதல் தொண்டனாக என்னை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கான கால் இது. மக்கள் மையத்தில் நாமே தீர்வு சேவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உதவிக்கு எண் 1 அழுத்தவும். தன்னார்வலர் பதிவுக்கு எண் 2 அழுத்தவும். உங்கள் அழைப்பு எங்கள் மைய தோழர்களுடன் இணைக்கப்படும். இந்த அழைப்பு தரமான நோக்கத்திற்காக பதிவு செய்யப்படும். நாளை நமது வணக்கம். வணக்கங்க. என் பேர் கமல்ஹாசன், சென்னை வாசி. இந்த நாமே தீர்வு செய்து கொள்ள விரும்புகிறேன், உங்கள் அனுமதியுடன். வணக்கங்க, நான் கமல்ஹாசன் பேசுறேன். என்ன நான் முதல் தொண்டனா பதிவு செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. பதிவு பண்ணிக்கிட்டீங்களா? இன்னும் நிறைய பேர் கூப்பிடுவாங்க, தயாரா இருங்க. வணக்கம். எனக்கு இது ஒரு செய்தி வருமா?
SMS வந்திருக்கும் பாருங்க சார். SMS ரிசீவ் ஆயிருக்கும் சார். SMS வருமா? வந்திருக்கும் சார். You can just open the SMS. வந்திருக்கா பாருங்க. இப்ப நான் வந்து என்ன முதல் தொண்டனா பதிவு செய்து கொண்டதற்கான SMS நான் வந்துருச்சு. செய்தி வந்து, வணக்கம், மக்கள் நீதி மையத்தின் நாமே தீர்வு சேவையில் தன்னார்வ தொண்டராக இணைந்து கொண்டமைக்கு நன்றி. உங்கள் எண் VOOOO நாளை நமது என்ற செய்தி எனக்கு வந்தடைந்திருக்கிறது. நன்றி. முதல் தொண்டன் ரெடி. அடுத்தவர்கள் வந்து இணைந்து இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி உங்கள் okay. Now I know that national media is also here. This is a movement by the people for the people, and for a coming few weeks we will be unbiased and away from language, caste, party affiliations, and just work for Chennai. Chennai is known for being the medical capital of the state. We should make it the corona capital. So we are all working. We are asking for NGOs and other people to come. We have 25 doctors sitting at this call center, trying to give them medical advice, not prescriptions, but advice. We already have nearly 20-30 doctors. We think we'll be having more traffic. So we welcome doctors who are not part of the party also to join this, because this is for Chennai. Since it's patched through by telephone, you need not be a Chennai doctor, can be from outside Chennai as well. But the precondition for a volunteer is that he should be a Chennai-based person. All are welcome, and we'll cut across party lines, caste, community, creed, and even what state you belong to. There are a lot of people who don't speak the Tamil language but have been part of Chennai for quite some time. They all have become our responsibilities, so we'll have to take care of them too, especially the old and the very, very young and the ailing. So this is a moment by the people, for the people. I am the first volunteer. I've registered myself, and I would expect many more to come in, and I expect the media to give all support, because it's a people's movement that we are planning. Thank you. Now I'll be ready to take your questions. Mr. Rajiv Gandhi from Malay Malar, please unmute yourself, sir. Mr. Rajiv Gandhi, can you hear me, sir? You have to unmute at your end, sir. Unga endla neenga unmute pannom. Okay. Moving on to the next person. He's not able to do it, sir. I'll just. புதிய தலைமுறை செல்வா, கொஞ்சம் unmute பண்ணிக்கிறீங்களா? Yes. Yeah, you can talk. But unmute பண்ணனும் அவருக்கு. இல்ல அது அவர் phone number. செல்வா கேக்குதுங்களா? Yeah, கேக்குது. Please, sir. Hello, sir. Yes. நாமே தேர்வு அப்படிங்கிறது மத்தியில இருக்க அரசாங்கம் மற்றும் மாநில அரசின் மீதான உங்களுடைய நம்பிக்கையின்மையுடைய வெளிப்பாடு. இல்ல, அத எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த விமர்சன நேரங்களை கடந்து விட்டோம் என்று நான் நினைக்கிறேன்.
பக்கத்து மாநிலங்களின் ஓரளவுக்கு வெற்றி, அதாவது அவங்க முழுமையாக வெற்றி கண்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொரோனா அலை என்பது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும் என்பது உறுதியாகி கொண்டிருக்கும் நேரத்தில் இது இவங்களால முடியும் அவங்களால முடியாதுங்கிறத விமர்சனம் சொல்றதை விட எந்த அரசும் தனியாக இதை செய்துவிட முடியாது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக பல அரசுகள் இருந்திருக்கின்றன. மக்களின் உதவியை, தன்னார்வலர்களின் உதவியை ஏற்றுக்கொண்டு அதை நல்ல வழிப்படுத்தி உபயோகப்படுத்தி கொண்ட அரசுகள் எல்லாம் நல்ல வெற்றியை கண்டிருக்கின்றன. கேரளா, ஒடிசா போன்ற அரசுகளை சொல்லலாம். ஏன் பக்கத்தில் இருக்கும் கர்நாடக அரசு கூட சொல்லலாம். இது விமர்சனம் என்பதை விட இது சரியான யுக்தியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. சார், தந்தி டிவி கருப்புசாமி சார், நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்க முடியுமா சார்? பேசலாம் சார். இல்ல, அன்மியூட் பண்ணும் சார். நீங்க அன்மியூட் பண்ணும் சார். அன்மியூட் பண்ணிட்டு சார். பேசலாம் சார். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ மும்பையில வந்து 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நடிகர் நடிகைகள்லாம் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்து கண்டிப்பா படப்பிடிப்பு தளத்துக்கு வரக்கூடாதுன்னு அந்த அரசு தடை விதிச்சிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து இந்திய சினிமால வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துமா இந்த கொரோனா பாதிப்புனால? இல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க, மக்களாக முக்கியமாக சினிமா கலைஞர்களும் தொழிலாளர்களும் பெரிய நட்சத்திரங்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, சினிமா, பள்ளி, ஆஸ்பத்திரி, போக்குவரத்து அத்தியாவசிய சேவை மையங்கள் அல்ல, பொழுதுபோக்கு இடம்தான். எப்படி கிரிக்கெட் ஆட வேணாம்னு முடிவு பண்ணாங்களோ அந்த மாதிரி சினிமாவும் ஓய்ந்திருப்பது பெரிய தவறாகி விடாது. இதை முண்டி அடித்துக் கொண்டு டாஸ்மாக் திறந்த மாதிரி அதை போய் ஃபர்ஸ்ட் செய்ய வேணாம். ஆஸ்பத்திரிகளை வலுப்படுத்த வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் மூடி வைத்திருக்கும் போது டாஸ்மாகை திறக்க வேண்டிய என்பதுதான் எங்களுடைய விமர்சனம். அதே மாதிரி ஒரு கட்டுப்பாடு அப்படி இருக்கிறது என்றால் 67 என்பது வந்து எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான், அப்படித்தான் நினைச்சுக்கணுமே தவிர நாட்டுக்காக ஒன்று செய்யும் பொழுது அதில் வந்து பெருசா முண்டி அடித்துக் கொண்டு பீட்டிங் த கியூ என்ற மனப்பாங்கு வரக்கூடாது. அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது அவர்கள் நலனும் கருதித்தானே. அதனால அதுல விவாதத்துக்குரிய பொருள் பெரிதாக ஒன்றுமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நன்றி. Mr. Meenakshi Sundaram from Dinamalar, can you please unmute yourself, sir? Meenakshi Sundaram from, yes sir. ஓகே சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். இந்த சென்னையில வந்து நல்ல விஷயம் பண்றீங்க, வரவேற்கப்பட வேண்டியது. 100, 200 அப்படிலாம் பாதிப்பு இருந்தது சென்னையில. அப்பெல்லாம் நம்ம கடுமையான கட்டுப்பாடு விதிச்சோம், வெளியில வரக்கூடாதுன்னு அவ்வளவு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தோம். இப்போ வந்து 1000கணக்கில் போகும்போது இந்த தேட்டரு, மாலு, ஸ்கூலு தவிர மற்ற எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட ஊரடங்கு இல்லாத மாதிரி இயல்பாயிடுச்சு. கொரோனா இன்னும் பரவாதா? இந்த நிலையை வந்து நீங்க எப்படி பாக்கீங்க? அரசாங்கத்தோட இந்த முடிவு வந்து சரியா? இல்ல சார், இப்ப நம்ம இது தவறு ரைட்டு அதெல்லாம் நீங்க மீடியா சொல்ற உரிமை எவ்வளவு இருக்கிறதோ அதே உரிமை எனக்கும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் என்னை வந்து அரசியல் தலைவராக பார்த்துக் கொள்வதை விட இந்த நேரத்தில் ஒரு சென்னை வாசியாக, தமிழனாக என்னை நினைத்துக் கொண்டு சொன்னால் நீங்கள் சொல்லும் விமர்சனங்கள் பொருந்தும். இது சொல்லிக்கிட்டே இருந்து அவங்க செவிசாய்க்காமல் இருப்பதனால் உயிர் பிழைப்பான் அதிகமாகும். அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதற்காகத்தான் தன்னார்வலர் படை ஒன்று உருவாக வேண்டும். நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் அதை பொறுப்பாக செய்ய வேண்டும். கூட்டம் அதிகமாக கூடும் நேரத்தில் ஒரு விவேகமான குரல் ஒலிக்க வேண்டும். தயவு செய்து சமூக இடைவெளியை கடைபிடிக்குங்கள் என்று. சானிடைசரை யூஸ் பண்ணுங்க. அதுவும் அந்த மூலையில அந்த சானிடைசருக்கு தயவு செய்து அதை செய்து கொள்ளுங்கள். முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீரத்தை இப்படி காட்டாதீர்கள். அதே நேரத்தில் பயந்து மிரண்டு அதற்கு பலியாகி விடாதீர்கள். இறைவனோடு நிறுத்திக் கொள்ளலாம். இது வெறும் வியாதி. அதே நேரம்
அவசியமும் இல்லை. அதை வலியுறுத்த வேண்டும் நாம். இப்ப வெளி திறந்து விட்டுட்டாங்கிறது வந்து உண்மைதான். திருப்பி லாக்டவுன்ல பண்ணா ஏழைகள் இனி தாங்க மாட்டார்கள். அவர்கள் வேலைக்கு வந்தாகணும். மற்ற பணக்காரங்களால இன்னும் கொஞ்ச நாள் தாக்கப்பட்டு பெரிய பணக்காரங்களை அல்ல, நடுத்தர அன்றாடம் காட்சிகள் அல்ல, அன்றாடம் காட்சிகள் வந்து இனிமே தாங்க மாட்டாங்க. அதனால அரசு அப்படி கூட நினைத்து அதை திறந்து விட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அது நிகழ்ந்து விட்ட பட்சத்தில் நாம் அதற்கு என்ன தற்காப்பு செய்ய முடியும், என்ன தீர்வு சொல்ல முடியும் என்பதைத்தான் யோசிக்க வேண்டும். அதனாலதான் நான் சொன்னேன், விமர்சனம் செய்வதற்கு இது நேரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நன்றி, வணக்கம். Mirchi Shivashankari, can you please unmute yourself? Yes, sir. Yes, sir. Yeah, please proceed. Hi, sir. First of all, great initiative. Youngsters எல்லாரையும் வந்து ஒன்னாவும் கூப்பிட்டுருக்கீங்க. பட் முக்கியமா ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நீங்க நிறைய யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு நிறைய இந்த மாதிரி வந்து சானிடைசர்ஸ் அண்ட் முகக்கவசம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு? பிகாஸ் இது வந்து அவங்க மூலியமா கூட யூனோ யாருக்காவது பாதிக்கப்பட்டா அது வந்து, ஏன்னா ஃபேமிலி வந்து இப்போ கமல்ஹாசன் சார் கூப்பிடுறாருன்னா நிறைய பேர் முன்னுக்கு வருவாங்க. பட் அவங்களுக்கு இது வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்படுது சார்? பாதுகாப்பு கவசங்கள், பாதுகாப்பு கையுறைகள், முக கவசங்கள் இதெல்லாம் அத்தியாவசியம். நான் சொல்ல வருவது அது கூட இல்லாம எங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஒரு அசட்டு தைரியத்தில் நடமாடிக்கொண்டிருப்பவர்களை மனமாற்றம் ஏற்படுத்த வேண்டும். நம்மளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா இது சுதந்திர நாடு. அட் த சேம் டைம் நம்முடைய வாலண்டியர்ஸ் தொண்டர்கள் எல்லாருமே வெகு ஜாக்கிரதையாகவும் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அப்படித்தான் செயல்படணும். அதனால ஆபத்து எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனால் இப்ப சாலை விபத்துங்கிறது எல்லாருக்கும் நிகழக்கூடியதுதான். ஆனால் ஜாக்கிரதையாக சாலை விதிகளை நம்பி நடமாடுபவர்களுக்கு அது நிகழாது என்று நம்புவோமா? அது மாதிரிதான். நன்றி. Mr. Ravi from News 18, can you please unmute? Yes, sir. Yes, sir. வணக்கம் சார். இப்போ இந்த கொரோனா விஷயத்துல மத்திய மாநில அரசு ரெண்டு கவர்மெண்ட்டும் எதுல வந்து சறுக்குச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல எந்த இப்ப வந்து நம்ம உதவிகள் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். லாக்டவுன் பீரியட்ல உதவிகள் அதிகமா தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. இப்ப மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், இப்போ பெட்ஸ், இந்த மாதிரியான சிக்கல்களை அதிகமா எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த இது மூலமா எதை மாதிரி இதை செஞ்சிட முடியும்? மத்திய மாநில அரசுகள் எதுல சறுக்குச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மாதிரி ஒரு கொள்ளை நோய் வந்திருப்பது, ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பார்த்தது கிடையாது. ஆனால் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது எல்லா அரசுகளும் செய்யும் தவறுகளைத்தான் இந்த அரசுகளும் செய்திருக்கின்றன என்பதுதான் காரணம். சாவின் எண்ணிக்கையை அடக்கி வாசிப்பது அல்லது குறைத்து சொல்வது என்பது எல்லா நாட்டு தலைவர்களும் இதற்கு முன்னால் ஏற்பட்ட கொள்ளை நோய்களின் போது செய்த தவறுதான். இப்பொழுதும் நிகழ்ந்திருக்கின்றன. சரித்திரத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு பேருதாரணம் இது. அந்த அளவுல சரிக்கு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அவசரமாக செய்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்கூட்டி செய்திருக்கலாம். இப்பொழுது அதை பேரி அர்த்தம் இல்லை. காரணம் அந்த அந்த எல்லையை கடந்து விட்டோம். இப்ப நம்ம செய்யக்கூடியது என்ன? சென்னையை பொறுத்தவரையிலும் அது ரெட் ஜோனாவே இருக்கு. நம்ம அரசு சொல்வது முழுமையாக ஏற்றுக்கொண்டால் கூட சென்னை இன்னும் விடுபடவில்லை என்பதுதான் அவர்களே ஒத்துக்கொள்ளும் உண்மை. அதான் ரெட் ஜோனுக்கு பச்சையாக மாற்றும் ஒரு தீர்வுக்கான முயற்சி தான் அது. இது வெல்ல வைக்க வேண்டியது தன்னார்வலர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது, ஆர்வத்தை பொறுத்தது. அதை ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். இப்பொழுது ஏற்பட்ட தவறுகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இனி மக்கள் திரளாக ஒன்று கூடி தங்கள் எண்ணத்தையும் தான் எதை நம்புகிறோம் என்பதையும் அரசுக்கு வலியுறுத்த வேண்டும்.
அது கோட்டையை நோக்கி பெரிய ஊர்வலமாக போவதை விட முக்கியமான ஒரு சேவையாக நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு டைரக்டா இது போய் சேரும். ஒரு அடையாள போராட்டமாக மாறாமல் இது ஒரு அர்த்தமுள்ள இயக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதனால்தான் இதில். Sir, Mr. Mugilan from NewsX. Mr. Mugilan from NewsX, can you unmute yourself, sir? Yes, can you hear me now? Yeah, could you put him on my screen? Yeah, I will just mute, sir. Only both. Can you put him on a bigger... Mr. Mugilan? Yeah, can you hear me, sir? Yes, I can hear you, but I can't see you. Yeah, go ahead. I'll answer the question. I can hear you. Yeah, sir, you held a meeting with a senior epidemiologist. You held a meeting with the other state health ministers, sir, that there is an allegation and there is a stress from various health experts that we are not testing enough in the states, sir. Even though the Tamil Nadu state government says that they are testing on par with the other states, other leading states, how do you see it, sir? How do you see the government is faring here, sir? And do you think that the government is being transparent when it comes to revealing details? How do you see the Tamil Nadu government is faring, sir? Do you think that the Tamil Nadu state government is doing enough testing in the states, sir? No, I can answer that question because it is the kind of question that people should ask the media. But you are asking me, but I can tell you because, but it should not be misconstrued that I'm getting party mileage out of this. This is the fact that I'm telling you. There is no transparency in what they are saying. We are not saying they smudge the numbers or anything like that, but there's no transparency. We are not able to clearly see the numbers because what they are indicating and what the actual on the street numbers that we are getting, because we have volunteers all around Tamil Nadu working. It is contrasting in numbers. Twice or thrice. We don't want to press the alarm button yet, but at the same time, as far as Chennai is concerned, we are trying to do our best because all said and done, we are a party, we are not the government. So we are limited by finance and people. But the passion and the will to do is more with the volunteers than the government. Hindu Tamil, Mr. S.K. Muthu. Hindu Tamil. Sir, கேக்குதா sir? Mr. S.K. Muthu கேக்குதுங்களா sir? இல்லையே. India Today, Mr. Akshay Jain, please. Akshay Nath from India Today. Me? Yeah. Hi, sir. Good afternoon. Sorry, sir. There are two questions. First one is ICMR has stated now that you don't have to do a negative test before discharging mild and asymptomatic patients, but we have seen in several cases that after 46 days or after 50 days, people start showing symptoms again. So isn't it risky to send patients home without doing the negative test? Not only are people out also going to be infected if they are not cured, but people who are going back home are also worried, and that will also impact their psychology. What do you think about that, sir? Yes, that is the reason why we spoke to experts and also to the health minister in Kerala, because they have a fantastic tracking system of patients who are supposed to be cured but have gone back, but they keep in constant touch with them to see whether they are all right or if anybody else is sick in the family, and they have made little adjustments towards if not normalcy, at least towards precaution. For example, they knew that the influx of passengers would be more into Kerala
buy aircrafts, which was not allowed before. Now they've opened up. So what they did is those taxis that they're going to that are going to pick up the passengers had glass partition. They'd readied it much in advance, almost 3 weeks before the actual opening up of airlines. So it's only the driver plus one more passenger is allowed in a taxi. These kind of regulations have, they've not totally flattened the crowd because unexpectedly 1.5 lakh people came by air, rail, and water. And that's an overload on Kerala, but they're still managing and still holding their flag high. And it is nothing to be ashamed of that we are lagging behind. We have great facilities as compared to Kerala. They developed it only after the flood and the Nipah virus. But they have really moved forward and were able to take on the challenge. We already have established centers in Tamil Nadu. We have to empower them and see that they function properly. So there is all the possibility of Tamil Nadu also getting the fame of flattening the curve. Next, Mr. Duraidas from Daily Tandi. Sir, கேக்குதா சார்? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார் உங்களை. மிஸ்டர் சார் கேக்குதா சார்? ஹலோ ஹலோ சார் கேக்குதுங்க, சொல்லுங்க. சார் அதாவது நாமே தீர்வுன்னு சொல்ற கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு நாமே தீர்வுன்னு சொல்றீங்க. அப்போ மத்திய மாநில அரசு இப்ப கேட்கல. ஹலோ கேக்குதா சார்? ஹலோ மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க மிஸ்டர் துரைதாஸ் சார். Your audio between. ஹலோ சார், இந்த நமக்கு நாமே தீர்வுன்னு சொல்றீங்களா சார்? அதாவது கொரோனா பரவலை தடுக்க நாமே தீர்வுன்னு சொல்றீங்க. மத்திய மாநில அரசுகள் வந்து கொரோனா பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்க இல்லையா? ரெண்டாவது, கொரோனா தடுப்பு பணியில வந்து மக்கள் நீதி மையத்தோட பணி எந்த வகையில இருக்கு சார்? அதாவதுங்க, அரசு செய்யும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வழிங்க. ஆனா அரசுக்கு வந்து நீங்க ஈவன் நம்ம கேரள அரசை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் கூட அது அரசுக்கு மட்டுமே கிடைத்த வெற்றி இல்லைங்க. அங்க மக்களை அவர்கள் கைகோர்த்து கொண்டு சேர்த்து கொண்டு தன்னார்வலர்களையும் சேர்த்து கொண்டு பணிபுரிந்ததால் தான் இது சாத்தியப்பட்டது. அதையேதான் நீங்க சொல்லுகிறீங்க தவிர இப்பொழுது நாம் அரசுகளை விமர்சிக்கும் நேரம் கடந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். அதனால நாம என்ன செய்ய முடியுமோ நாம தான் அதற்கு தீர்வாக முடியும் என்பதுதானே தவிர அரசுகளை பற்றிய விமர்சனங்களை நாம் தேர்தலின் போது சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது மனிதனுக்கு மனிதனான உதவி. அதுவும் சென்னை வாசிகள், என்னுடைய 65 வயதில் 60 வருடங்கள் என்னை பாதுகாத்தது இந்த சென்னை தான். இன்று அதை தாங்கி பிடிக்கும் பொறுப்பு எனக்கு வந்தது, அதற்கு தோள் கொடுக்கும் பொறுப்பு எனக்கு வந்தது கடுமையாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்க பல்லாயிரம் பேர், பல லட்சம் பேர் இருக்காங்க என்றும் நான் நம்புகிறேன். Payal Mehta from News 18, sir. National. Sir, good afternoon, sir. Payal Mehta here from CNN News 18, sir. What we've also seen as far as Corona and the fight against Corona is concerned, that a lot of people are actually grappling with psychological issues. So how much is that is going to be a critical issue to battle, basically to make sure that at least the stigma around Corona is tackled with. And secondly, like your initiative says, that, you know, people, when they realize that the establishment is not doing anything, they want to take matters in their own hands. Are you in a way surprised, or are you kind of, what do you have to really say about the steps that the government really has taken? Because many say that they failed to take a strong stand on anything. I couldn't hear the last part, please. Are you surprised that the government has not taken a strong stand on anything, you know, against the center, etc.? Are you surprised with that? And do you think they should have done something else? I think once again, it's very easy to say they could have done that, they could have done this. The only thing is there's no precedent. The precedent for this is somewhere 100 years behind. And we are now technologically far ahead of the times from 1918 to now. So I think we are more empowered than those times. So I think we should make use of that. And yes, the governments
various state and the central government have made some mistakes. But now I think we'll have to pitch in because it's our struggle towards good health, and we should pitch in, and the government should humbly become the partners with the people. And that's all is our plea to the government, if at all. And I think that will be the wisest thing for any government to do. And that is why I spoke to neighboring states. I spoke to people who are actually handling this pandemic in Orissa and Kerala and also other states. Even Karnataka has fared well compared to Tamil Nadu. And it is nothing, it's party agnostic. So I'm talking about which party did well and which party didn't. We have basically failed in some states and most states, and succeeded in some states. So irrespective of what party affiliation the state has, I think we should take good lessons from them. And that is what we have done. I think citizen engagement is very essential in a situation like that. So we should encourage both the government and the people to become partners. So, Mr. Devraj Dinakaran, sir. Devraj sir, Dinakaran, நீங்க unmute பண்ணணும் sir உங்க சைடுல. Mute பண்ணிட்டேன் sir. பேசலாம் sir. Hello. 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 கேக்குதுங்களா? விட்டு விட்டு கேக்குது சார். கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சு பேசினா பெட்டர். ஏன்னா உங்களோட நெட்வொர்க் கம்மியா இருக்கு சார். கொஞ்சம். ஆமா ஆமா. ஆமா. சார் கேக்குதுங்களா? விட்டு கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஆமா, கொஞ்சம் விட்டு உங்க சிக்னல் வருதுங்க. எனக்கு மத்தவங்களுக்கு கேக்குதா தெரியல. சார் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. இப்போ ஒண்ணும் கேட்கல. சரி, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்து. Sir, I'll go to the next person, sir. Behind woods. Yes. Yeah, please. Sir, வணக்கம். உங்களுடைய இனிஷியேட்டிவ்க்கு முதல்ல வாழ்த்துக்கள் சார். மக்கள் நீதிமன்றம் வந்து புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் வந்திருக்கீங்க. கொஞ்சம் சார் வணக்கம். உங்களுடைய இனிஷியேட்டிவ் முதல்ல வாழ்த்துக்கள். சரிங்க. மக்கள் நீதிமன்றத்துல இருந்து புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கீங்க. கவர்மெண்ட்ல இருந்தும் இதே மாதிரி மெசேஜ் எடுத்திருக்காங்க. மத்த பார்ட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. அந்த வகையில இருந்து இப்ப எடுத்திருக்க நாமே தீர்வு வந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்கும், எப்படி வித்தியாசமா இருக்கும்? இல்ல, இது வித்தியாசப்படுவதுதான் முக்கியங்க. இதுல வித்தியாசப்படுவதுங்கிறது வந்து இது வந்து ஒரு விதமான ஓட்டப்பந்தயமோ கிடையாதுங்க. நமக்கு போட்டியா ஓடிக்கொண்டிருப்பது வியாதி மட்டும்தான். இன்னொரு அரசோ கட்சியாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் அது. அதில் நாம் விஞ்ச வேண்டும், நம்ம பிந்தி விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பயமே. அதுல அரசு ஒரு நல்ல திட்டம் இருந்தால் அதை செயல்படுத்த ஆட்கள் வேண்டும் அவர்களுக்கு. அதுவாக நாங்கள் இருந்து விட்டு போகிறோம். அதுதான் நான் சொல்றேனே, இதுல வந்து எங்களுடைய விமர்சனங்கள், அரசியல் விமர்சனங்கள் என்னவாக இருந்தாலும் அதை பிற்பாடு பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது தோளோடு சேர்ந்து இந்த நோயிலிருந்து மக்கள் விடுபடுவதற்கான ஏற்பாடுகளையும், அதில் நோயே வரவில்லை என்றாலும் ஆனால் அதன் பின்விளைவுகளால் தடுமாறிக் கொண்டிருக்கும் ஏழை ஒரு சின்ன வெளிச்சத்தை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து நாங்க என்ன வித்தியாசப்படுவோம்ங்கிறத விட முக்கியமாக வைகளை ஞாபகப்படுத்தி அரசியும் செய்வோம், நாங்களும் செய்வோம் என்பதுதான் இதுல. இப்ப இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் கையில கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு வர முடியாது. போகிற இடங்களில், மக்கள் புழங்கும் இடங்களில் அவைகளை நாம் அந்த கியாஸ்க் என்று சொல்வார்கள், அந்த இதை நம்ம அங்க வச்சுட்டோம்னா அதை பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு நம்ம வாலண்டியர்ஸ் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒண்ணும் இல்ல, கல்யாண வீட்டுல சாப்பிட போனா கூட இங்க வாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுற மாதிரி கை கழுவுவாங்கன்னு சொல்லலாம். ஏழைகளுக்கு நாம வந்து அதாவது அன்றாடம் காட்சிகளுக்கு வாழ்வும் வாழ்வாதாரமும் ஒன்றாக மாறிவிட்டது, ஒரு கோட்டில் இணைந்து விட்டது.
ஆக இதுல இந்த திறந்து விட்டதுல என்ன ஆபத்து இருந்தாலும் அவர்கள் நோய் பாதிப்பால் சாவதை விட பட்டினியாலும் வேலை வாய்ப்பு இல்லாமலும் சாகக்கூடிய ஒரு அபாயம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது நாளுக்கு நாள். அதை தீர்க்க வேண்டும். இப்ப சில விமர்சனங்களை நாம் அரசியல் ரீதியாக வைக்காவிடனும் செயல் திட்டங்களில் உள்ள சில பிழைகளை நாம் சுட்டிக்காட்டலாம். அதை அவர்கள் அவை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுகோள். உதாரணமாக இப்ப ஏர்கிராப்ட் சர்வீஸை துறப்பதை விட ஆட்டோ ரிக்ஷா சர்வீசஸை துறப்பது இன்னும் ஆபத்து இல்லாதது என்பதுதான் அறிஞர்களின் அறிவுரை. இந்த ஏர் கண்டிஷன்ட் கார்ஸ் எல்லாம் ரொம்ப குளிர் வசதி செய்யப்பட்ட கார்கள் வியாதியை புறந்தள்ளிவிடும் என்ற நம்பிக்கை தவறானது என்பதைத்தான் மருத்துவர்களும் எபிடமாலஜிஸ்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் நாம் செய்யலாம். ஏன்னா இப்ப ஆட்டோ ரிக்ஷாக்காரருக்கு வாழ்வாதாரம் ஆரம்பிச்சுட்டாலே ஒரு பகுதி உழைப்பு கிடைத்து விடும். அவர்கள் நடமாட ஆரம்பித்தா நல்லா இருக்கும். ஏசி பஸ் தேடாம வேற பஸ்ல போறது நல்லது. அண்ட் சமூக இடைவெளியை நாம் கடைபிடிக்க வேண்டியது கடமையாகவும், அது என்னன்னா பல மருத்துவர்களோட பேசும்போது நம்ம மரியாதை நிமித்தமாக நாம் ஒருவரை பார்க்கும் போது இந்த முகக்கவசத்தை அவிழ்த்து விட்டு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கைங்கிறது வணக்கம்னு சொல்ல. அதனால அந்த மாதிரி சில சேஃப்டிஸ் எல்லாம் காரணம் உங்கள் அத்தனை பேரையும் நான் நேரில் பார்க்கவில்லை என்ற தைரியம் தான். ஒருவேளை நேர்ல சந்திக்க வேண்டியிருந்ததுன்னா இன்னும் வழக்கமாக நாம் சந்திக்கும் அரங்கங்களை விட பெரிய அரங்குகளில் தனித்து அந்த 6 அடி வித்தியாசத்தில் எல்லோரும் முகக்கவசம் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். முக்கியமாக நான் பலர் இப்ப கூட நான் கேரளாவில் ஒரு வீடியோ செய்தி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். பல மீடியா நண்பர்கள் இந்த தொற்று செய்தி சேகரிக்க போன இடத்தில் செய்திக்கு முன்பாக தொற்றை வாங்கி கொண்டு இறந்து போன சோக கதைகளை கேட்டிருக்கு. எனக்கு இனிமே இது வழக்கமாகவே கூட இப்படி வைத்துக் கொள்ளலாமோ என்று கூட தோன்றுகிறது. காரணம் ஒரு நெரிசல் இல்லாமல் கேள்விகளுக்கு நல்லபடியாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு, கூச்சல் குழப்பம் இல்லாமல் இப்படி பேசக்கூடிய வாய்ப்பும் அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அது மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும். அது செய்வோம். அதை விட சிறப்பாக எப்படி செய்கிறீங்களா, அது நாங்க செயல்முறைகளை நாங்கள் வீதியில் எங்களுக்கு கிடைக்கும் செய்திகளை வைத்து எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். Sir, we can wrap it up, sir. முடிச்சுக்கலாம் சார், க்ளோஸ் பண்ணலாம் சார் மீட்டிங். நான் நிறைய தெரிந்த கேள்வி கேட்கல, பட் இவ்வளவுதான் முடியும் அதுல. பட் அவர்களுக்கு சில கேள்விகளுக்கான பதில் இந்த கேள்விகளின் மூலமாகவே அவர்களுக்கு கிடைத்திருக்கும். தெரிந்த முகங்கள் எல்லாரும் பதட்டப்படாமல் அமைதியாக இதை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். இதில் உங்கள் பங்கு பெரும் பங்காக இருக்கும். காரணம், இந்த நற்செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பெரும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. இதில் இந்த இயக்கத்தில் நீங்களும் பங்கு. இது நாம் அனைவரும் செய்ய வேண்டிய, சென்னை வாசிகள் அனைவரும் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. நன்றி நேரம் ஒதுக்கியதற்காக. வணக்கம்.